வாழ்க வளமுடன் பழைய பேப்பர் சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் வந்து லைவாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. முருங்கை மரம், முருங்கை கீரை, முருங்கை மரத்தினுடைய காய், அதே மாதிரி முத்தின காய், அதே மாதிரி காஞ்சி போன அந்த விதை. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி விதைகள் இருக்குது பார்த்தீங்களா, இதை பார்க்குறீங்க பார்த்தீங்களா, விதை நல்லா காஞ்சி போய் முத்தின காய் விதை பட்டு போனது, கீரை, பிசின். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் எதை வந்து நம்ம தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைவாக நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. முருங்கை மரத்தில் வடிஞ்ச பிசின் நல்லா பார்த்துங்க. இந்த பிசினை பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இதனுடைய மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆண்களுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு மரம் அப்படின்னா முருங்கை மரம் தான் நண்பர்களே. முருங்கை மரத்தில் உள்ள அனைத்து விஷயங்களுமே வந்து ஆண்களுக்கு, ஆண்மைக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மரம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து பிசினை பற்றி நம்ம தெளிவாக வந்து பார்த்துறோம். சரிங்களா? இந்த பிசினுடைய மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்றத நான் எடுத்து வச்சு உங்களுக்கு தெளிவாக வந்து விளக்குறேன் நண்பர்களே. நம்ம வந்து இயற்கையாகவே நம்ம வந்து பிசின் எடுக்க போகிறோம். நாட்டு மருந்து கடையில் நீங்கள் வந்து முருங்கை பிசின் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இருந்தாலும் நம்ம வந்து பிசின் நம்ம வந்து இயற்கையாகவே எடுத்து இதோடைய மருத்துவ குணங்கள் என்னன்றது நம்ம வந்து தெளிவாக வந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம வந்து தண்ணி எடுத்துருக்கோம். தண்ணி எடுத்துகிட்டு சுத்தமான நீர் எடுத்து நம்ம எடுத்துகிட்டு வந்த அந்த பிசினை, முருங்கை பிசின் வந்து சின்ன சின்ன மண் தூசியெல்லாம் இருக்கும், அது வந்து கண்டிப்பாக இருக்குது நண்பர்களே. இந்த தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. சரிங்களா? ஊற வச்சினதுக்கு பிறகு அந்த மண் அந்த மாதிரி அந்த தூசியெல்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து கழுவி எடுத்துருங்க. சரிங்களா? கழுவி எடுத்துட்டு சுத்தப்படுத்திட்டு அதற்கு பிறகு நீங்கள் வந்து காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் வந்து ஒரு இந்த இவ்வளோ எடுத்துக்கிட்டால் போதும் நண்பர்களே. இவ்வளோ பிசு நீங்கள் வந்து ரெகுலராக திண்டுக்கிட்டு வந்தாலே போதும் நண்பர்களே. உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லைன்னா கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆண்மை வந்து நீடிக்கும் நண்பர்களே, அதிகரிக்கும். இப்போ வந்து விந்தணுக்கள் வந்து செல்கள் உற்பத்தி ஆகும். அதிகமாக வந்து விந்தணுக்கள் செல்கள் வந்து அதிகமாக வந்து உற்பத்தி ஆகும். விரப்புத்தன்மை வந்து அதிகமாக வந்து கிடைக்கும் நண்பர்களே. உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான உடம்புல ஒரு சோர்வுன்ற ஒரு பிரச்சனையே வராது. இப்போ வந்து காலையில் எழுந்திரிச்சுன்னா ஒரு மாதிரி என்னமோ மாதிரி இருக்கும், ஏதோ இழந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இழந்து இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு சோர்வு இல்லாமல் நம்மளோட உடம்பு நல்லா வந்து குதிரை பலனில் நல்லா ஒரு ஆரோக்கியமாகவும் தெம்பாகவும் காணப்படும். சரிங்களா? இந்த முருங்கை பிசினில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குன்னு நம்ம சேனலை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, இன்றைக்கி முருங்கை பிசினை பற்றி சொல்லியிருக்கோம். நாளைக்கு முருங்கை இலைகளுடைய மருத்துவ குணங்கள் என்ன, அதோடைய விதைகளுடைய மருத்துவ குணங்கள் என்ன, எல்லாமே ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்போம். சரிங்களா? இப்போ முருங்கை பிசினை பார்த்தீங்கன்னா, இந்த முருங்கை மரத்தில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே வந்து ஒன்று கூடி அப்படியே வந்து அது வந்து ஒரு பிசினாக வடிஞ்சு வெளியில் வருது. சரிங்களா? அந்த பிசினை நம்ம வந்து ஆண்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டாலே போதும் நண்பர்களே, அவ்வளோ ஒரு தன்மை இருக்குது. இதை நீங்கள் காய வச்சு கூட பொடி பண்ணி ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் வந்து நாட்டு மாட்டு பசுவின் பாலில் நீங்கள் வந்து நல்லா கலந்து ஒரு டம்ளர் கலந்து நீங்கள் வந்து கொஞ்சமான ஒரு இந்த இவ்வளோன்னு எடுத்து அப்படியே நீங்கள் வந்து கலக்கி நீங்கள் வந்து நாட்டு மாட்டு பசுவின் பாலை நீங்கள் கலந்து குடிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆரோக்கியம் நண்பர்களே இந்த முருங்கை பிசினில். சரிங்களா? அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு தகவலை பற்றி பார்ப்போம் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ நல்ல ஒரு தகவலுடன் பழைய பேப்பர் சேனலுக்காக உங்கள் நண்பன். ஓகே, தேங்க்யூ நண்பர்களே.